கடந்த நீங்க 2-3 மாதம் பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு பகுதியிலும் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் ஒரு இடத்துல போராடிட்டு இருக்கிறாங்க, சத்துணவு ஊழியர்கள் ஒரு இடத்துல போராடிட்டு இருக்கிறாங்க. ஏன்? துப்புரவு பணியாளர்கள். நினைச்சு பாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம குப்பையெல்லாம் சுத்தப்படுத்துகின்ற துப்புரவு பணியாளர்கள் அவங்க மட்டும் இல்லைன்னா சென்னையே நாத்தடிச்சு. அப்படிப்பட்டவர்கள் ஓரமா நின்று போராட்டம் செய்தது கூட அனுமதி கொடுக்கல இந்த மோசடி திமுக ஆட்சி. காவல்துறையில் அவங்க தூக்கி எடுத்துட்டு போய் எவ்வளவு கொடுமை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் மறக்க கூடாது. நீங்கள் நிச்சயமாக தமிழக மக்கள், சென்னையில் வாழ்கின்ற மக்கள் மறக்காதீர்கள். எவ்வளவு மோசடி. சத்துணவு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், மருத்துவர்கள் ஒரு பக்கம் போராட்டம், ஊராட்சி மன்ற அலுவலர்கள் ஒரு பக்கம் போராட்டம். இப்படி ஒவ்வொரு பகுதியானவர்கள் எத்தனை பேர் தொடர்ந்து போராட்டம். என்னன்னா ஏமாத்திட்டார் ஸ்டாலின், ஏமாத்திட்டார் ஸ்டாலின். அதனால அத்துணை உழைக்கின்ற வர்க்கமும் குட் பை ஸ்டாலின் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. குட் பை ஸ்டாலின், ஸ்டாலின் நீங்க பண்ணது போதும்பா, கொஞ்சம் ஓய்வெடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் என்று அத்துணை மக்களும் இன்று தமிழ்நாட்டில் முடிவு செய்து விட்டார்கள். நான் போயிட்டு வந்துட்டு இருக்க, பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா மக்கள் அத்துணை வர்க்கம், உழைக்கின்ற வர்க்கம், மீனவர் சமுதாயம், நெசவாளர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், இப்படி அத்துணை மக்களும், இளைஞர்கள் எல்லாமே ஒரு முடிவில் போதும், இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாட்டை சீரழித்தது போதும், இவர்கள் கொள்ளை அடித்தது போதும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து இந்த நேரத்தில் மிக மிக முக்கியமான ஒரு முடிவு, உங்கள் முடிவு, உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற முடிவு. நான் தொடக்கத்திலே சொன்னேன், பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி இந்த ஆட்சி. நானும் உணர்வுபூர்வமான அவங்க கிட்ட கேட்கிறேன். நானும் 3 மகள்களுக்கு ஒரு தந்தை. எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்று எனக்கு தெரியுது. எனக்கு இப்படி ஒரு சூழல் தமிழ்நாடு இது முறை பார்த்தது கிடையாது. திமுக ஆட்சியில வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறி வருகிறது தமிழ்நாடு. பாத்தீங்களா? வாழ தகுதியற்ற ஒரு மாநிலம். எப்பேற்பட்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு. தினம் தினம் பெண்களை சிதைத்து, மானபங்கம் செய்து, பாலியல் வன்கொடுமை செய்து, கொலை செய்கின்ற ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி. ஏதோ நான் குறை சொல்லணும்னு சொல்லல, என்கிட்ட ஆதாரம் இருக்கிறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, கணக்கு தரவுகள். எவ்வளவு பெரிய மோசடி. அண்ணா யூனிவர்சிட்டி பெண்கள் மட்டும் கிடையாது. விளாத்தி குளத்துல 2 வாரத்துக்கு முன்பு, தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் 2 வாரத்துக்கு முன்பு 12வது படிக்கின்ற ஒரு பெண் வீட்டுக்கு வெளியில போனாங்க, காணோம். ஒரு நாள் காணோம். தேடி தேடி பார்த்தாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, போலீஸ் மெத்தனமா இருந்துருச்சு. அடுத்த நாள் பணமாக பார்த்தாங்க. ஒருத்தன் கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கின்றார். ஒரு மனித மிருகம். மதுராந்தகத்தில் 14 வயது குழந்தை, அதுவும் 2 வாரத்துக்கு முன்பு 3 பேர், 3 மனித மிருகம் பாலியல் வன்கொடுமை கெடுத்து நாசப்படுத்தி விட்டாங்க. கும்மிடி பூண்டி ஆரவாக்கம், அங்க 8 வயசு குழந்தை காணோம். பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கு, காணோம். 8 வயசு. எங்கன்னு பார்த்தா 3 மணி நேரத்துக்கு பிறகு புதர்ல இருந்து ரத்த காயத்தோட அப்படியே கீறி அப்படியே அவ்வளவு மோசமா வந்து. என்னன்னு பார்த்தா போலீஸ்ல போறாங்க, வழக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வழக்கு எடுத்தா அரசுக்கு கெட்ட பேர் வந்துடும். நாங்கெல்லாம் போய் அழுத்தம் கொடுத்து வழக்கு எடுத்து அதுக்கப்புறம் அப்படியே அமைதியா இருந்துட்டாங்க. மறுபடியும் அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகு 5 டீம், போலீஸ் டீம் போட்டு 1 மாசத்துக்கு பிறகு பிடிச்சானுங்க அவனை. அசாம்காரன் ஆந்திரா சூலூர்பேட்டையில வேலை செய்யறான். அவன் சொல்றான், திங்கக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஆந்திராவில் நான் வேலை செய்யறேன், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நான் தமிழ்நாடுக்கு போயிடுவேன். ஏன்னா பார்டர் 20-30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு தமிழ்நாடு. அங்க ஏன் போறேன்னா எனக்கு சரளமா கஞ்சா கிடைக்குது, போதை மாத்திரை கிடைக்குது, சாராயம் கிடைக்குது, எல்லாத்துக்கு மேல சின்ன சின்ன பெண்கள் இருக்குது. ஒருத்தன் சொல்றானா, உங்களுக்கு எல்லாம் ஆள்வதற்கு எதுக்கியா ஒரு ஆட்சி, முதலமைச்சர் பதவி, உங்களுக்கு எதுக்கியா ஒரு பொறுப்பு? உங்க பெண்களை உங்களால பாதுகாக்க முடியலன்னா நீங்க எல்லாம் எதுக்கியா முதலமைச்சர், எதுக்கியா உங்களுக்கு எல்லாம் பதவி பொறுப்பு? உங்களுக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்தில், கோயம்புத்தூர் நடுவுல விமான நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு பெண், 3 அரக்கண்கள். கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தை, 2.5 வயசு குழந்தையா? என்னையா
எங்கேயா போகுது நம்ம நாடு? நினைச்சு பாருங்கயா. 2.5 வயசு குழந்தைய ஒருத்தவன் மனித மிருகம் கெடுத்து பாலியல் கொடுமை செஞ்சு கொலை செய்துகின்ற காட்சியெல்லாம் தமிழ்நாட்டிலையா? தமிழ்நாடியா? இது வெக்கக்கேடியா? வெக்கப்படலையா? நம்மள இப்படி ஒரு ஆட்சியை நம்ம தேர்ந்தெடுவதற்காக அது யார் பண்ணா? திமுகவின் மாவட்ட இளைஞர் சங்க பொறுப்பாளர், திமுகவுடைய இளைஞர் சங்க மாவட்ட பொறுப்பாளர். அப்ப இதெல்லாம் என்ன காரணம்னா, ஒரு பக்கம் கஞ்சா, ஒரு பக்கம் சாராயம், மது, சந்து கடை, தாராய கடை. இதுதான் அவன் நிர்வாகம், துவா நிர்வாகம். இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் தமிழக மக்களே, சிந்தியுங்கள்.